வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தேர்தலாக 2026 தேர்தல் இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சேலம் ஆத்தூரில் அவர் பேசியதை தற்போது பார்க்கலாம். நாடு சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் மன்னர் ஆட்சி வேணும், வாரிசு ஆட்சி வேணும், குடும்ப ஆட்சி வேணும் என்று நினைக்கிறாங்க. அதையெல்லாம் விரட்டி அடிப்பதற்கு மக்கள் போராடி மன்னர் ஆட்சியை ஒழிச்சோம், குடும்ப ஆட்சியை ஒழிச்சோம். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் தமிழகத்தில் ஒரு மன்னர் ஆட்சி ஏற்படுவதற்கும் குடும்ப ஆட்சி வருவதற்கும் நாம் துணை நிற்கக்கூடாது. அது நாட்டிற்கு தேவையில்லை என்றுதான் அதை அகற்றினோம். ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற ஒரே நிலைப்பாட்டிலே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும். அது மாநிலத்தில் இருந்தாலும் சரி, மத்தியில் இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற நிலையிலே திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதியை இப்ப கொண்டாந்து அமைச்சராக்கி இருக்கிறாங்க, துணை முதலமைச்சராக்கி இருக்கிறாங்க. ஆக வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 தேர்தலாக இருக்க வேண்டும். மன்னர் ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற 2026 தேர்தல். அப்பதான் ஏழைகள் பிழைக்க முடியும், ஏழைகள் வாழ முடியும். நம்முடைய கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தலைவாசல் கூட்டு ரோட்ல சுமார் 1000 ஏக்கர்ல 1050 கோடியில மிகப்பெரிய கால்நடை பூங்கா, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா திறக்க மனசு வரல. நினைச்சு பாருங்க, இது அத்தனை விவசாயிகளுக்காக கொடுக்கப்பட்ட திட்டம், விவசாயி தொழிலாளிக்காக கொண்டு வந்த திட்டம். ஆனா இன்றைய முதலமைச்சர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக, அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா அந்த திட்டத்தை அப்படியே முடக்கி இப்பதான் வெறும் திறப்புலா கண்டிருக்கார். நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசிய காரணத்தினால, அறிக்கை விட்ட காரணத்தினால, இன்றைக்கு தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்ததின் வாயிலாக எப்படியோ அப்படியே ஒரு சம்பிரதாயத்திற்காக திறந்திருக்கிறார். எந்த விதத்தில் நாயம் சொல்லு பாருங்க. இதெல்லாம் மக்களுடைய வரி பணம், இந்த அரசாங்கம் வீணடிக்குது. ஸ்டாலின் பேசுற ஏதோ அவர் வீட்டுல இருந்து பணம் எடுத்து கொடுக்குற மாதிரி 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். எங்கேயா கொடுத்த? மக்களுடைய வரி பணத்தை தான் கொடுத்த, உங்க வீட்டுல இருந்து கொடுக்கல. அதையாவது முழுமையா கொடுத்தியா? இல்ல. 2.5 ஆண்டு காலம் நாங்க போராடணும், சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசணும். திரு ஸ்டாலின் அவர்களே, ஏழை மக்களை வஞ்சித்து வாக்குகளை பெற்று விட்டீர்கள். கவர்ச்சிகரமாக பொய்யான வாக்குறுதியை கொடுத்து மக்களுடைய வாக்குகளை பெற்று நீங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்க 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறீங்க, 2.5 ஆண்டு காலம் கொடுக்கல. இனியும் தாமதித்தால் கடுமையாக நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னோம். அப்புறம்தான் 2.5 ஆண்டு கழிச்சு தான் 28 மாசம், சுமார் 28 மாதம் கழிச்சு தான் இந்த 1000 ரூபாயை மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுவும் நாங்க போராடித்தான் உங்களுக்கு நாங்க பெற்று தந்தோம். அவர் மனமுந்து கொடுக்கல. தினந்தோறும் கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, சிறுமி முதல் முதியோர் வரை கற்பழிக்கிறாங்க. ஐயா, அசிங்கமா இருக்குது, கேட்கறதுக்கே கேவலமா இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு பள்ளியிலே படிக்கின்ற சிறுமிகள், அங்க இருக்கின்ற ஒரு சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்கள் நான் சொல்லல, ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற தவறு எல்லா ஆசிரியர்களையும் பாதிக்குது. அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுது. பள்ளியிலே நாம் குழந்தைகளை படிப்பதற்காக அனுப்புறோம், அங்க ஆசிரியர்களே அந்த சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டா அந்த சிறுமி என்ன ஆவறது? வேலையே பயிர மேயிற மாதிரி. நம்ம என்ன காரணத்துக்கு பள்ளியில் குழந்தைகள் அனுப்புறோம்? நம்ம குழந்தை நல்லா படிச்சு அறிவுபூர்வமாக வந்து ஒழுக்கமாக வந்து அவருடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க என்பதற்காக பள்ளிக்கு அனுப்புறோம். அங்க இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில்